காலையும் நீயே மாலையும் நீயே. வணக்கம். மிழி தமிழ் சேனலில் இன்று நாம் காண இருப்பது இந்தியாவின் முதல் பெண் சூப்பர் ஸ்டார் என்ற பெயருக்குரியவரும் பிரபல திரைப்பட நடிகை, நடன கலைஞர், தயாரிப்பாளர், பாடகி, அரசியல்வாதி என பன்முகத்தன்மையுடைய திருமதி வைஜெயந்தி மாலா அம்மா அவர்களை பற்றித்தான். வைஜெயந்தி மாலா அம்மா அவர்கள் 1933ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 13ஆம் தேதி சென்னையில் பிறந்தார். திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி கோயிலுக்கு அருகில் தான் இவரது வீடு அமைந்திருந்ததாம். ராமன், வசுந்தரா தேவி தம்பதிகளின் மகளான இவர் சிறு வயதில் வளர்ந்தது இவரது பாட்டியான யதுகிரி தேவியுடன் தான். இவரது தாயார் வசுந்தரா தேவி அவர்கள் 1940களில் வெளியான மங்கம்மா சபதம் திரைப்படத்தில் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்தவர். தாய்மொழியை தமிழாக கொண்ட வைஜெயந்தி மாலா அவர்கள் சேக்ரட் ஹார்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பிரசன்டேஷன் கான்வென்ட், சர்ச் பார்க் போன்ற பள்ளிகளிலும் பள்ளி படிப்பை முடித்தார். சிறு வயதிலேயே பரதநாட்டியத்தையும் கர்நாடக சங்கீதத்தையும் கற்றுக்கொண்டார். 13 வயதில் அரங்கேற்றம். தொடர்ந்து பல மேடைகளில் சிறு வயது முதலே நடனமாடி வந்தார். வாழ்க்கை திரைப்படத்திற்காக இயக்குனர் திரு எம் வி ராமன் அவர்கள் புது முகத்தை தேடி வந்தபோது சென்னையில் கோகுலே ஹாலில் நடனமாடி கொண்டிருந்த வைஜெயந்தி மாலா அவர்களை பிடித்து போகவே அவரது பாட்டியிடம் பேசி திரைப்படத்தில் நடிக்க வைக்க சம்மதம் பெற்றார். இத்திரைப்படம் வெற்றி பெறவே இதே திரைப்படத்தை தெலுங்கிலும் எடுத்தனர். தமிழிலும் தெலுங்கிலும் தன்னுடைய சொந்த குரலிலே பேசி நடித்தார். இதே திரைப்படத்தை ஏவிஎம் நிறுவனம் இந்தியிலும் எடுத்தது. அதிலும் இவர் நடித்ததோடு மட்டுமல்லாமல் இந்தியை கற்றுக்கொண்டு தானே பேசி நடித்தார். இத்திரைப்படம் இந்தியில் மிகப்பெரிய வெற்றி படமாய் அமைந்ததோடு தென்னிந்திய நடிகையான வைஜெயந்தி மாலா அவர்களின் நடிப்பும் நடனமும் வட இந்திய ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. இவர் தமிழில் வாழ்க்கை, விஜயகுமாரி, பெண், மர்ம வீரன், வஞ்சிக்கோட்டை வாலிபன், அதிசய பெண், ராஜபக்தி, பார்த்திபன் கனவு, இரும்பு திரை, பாக்தாத் திருடன், தேன் நிலவு, சிட்டூர் ராணி பத்மினி உள்ளிட்ட 12 திரைப்படங்களில் மட்டுமே நடித்திருந்தாலும் இரும்பு திரை, பார்த்திபன் கனவு, தேன் நிலவு, வஞ்சிக்கோட்டை வாலிபன் போன்ற திரைப்படங்களில் இவரது நடிப்பும் நடனமும் இன்றளவும் பாராட்டப்படுகிறது. விஜயகுமாரி திரைப்படத்தில் அன்றைய காலகட்டத்தில் மேற்கத்திய நடனம் ஆடியிருந்தார். இது ரசிகர்களை பெரிதும் கவர்ந்தது. 1949 முதல் 1970 வரை இவர் நடிப்பில் வெளியான திரைப்படங்கள் சுமார் 65. வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்தில் வைஜெயந்தி அம்மா அவர்களும் நாட்டிய பேரொளி பத்மினி அம்மா அவர்களும் இணைந்து பம்பரமாக சுழன்று ஆடிய கண்ணும் கண்ணும் கலந்து என்ற பாடல் காட்சி இன்றளவும் ரசிகர்களால் கொண்டாடப்படுகிறது. இருவரில் நடனத்தில் யார் சிறந்தவர் என்பதை திரைப்படத்தில் எப்படி கூற முடியாமல் நடன காட்சியை முடித்தார்களோ அதே போல இவர்களில் யார் சிறப்பாக நடனமாடினார் என்பதை யாராலும் கூற முடியாத அளவு போட்டி போட்டுக்கொண்டு இந்த பாடல் காட்சியில் நடனமாடி உள்ளனர். இதை பற்றி வைஜெயந்தி மாலா அம்மா அவர்கள் ஒரு நேர்காணலில் கூறிய போது, இது போன்ற பாடல் காட்சியும் நடனமும் இனி வரவே முடியாது என்றதுடன் இதே கருத்தை நியூயார்க்கில் நடந்த நிகழ்ச்சியில் பத்மினி அம்மா அவர்களும் தெரிவித்திருந்ததாக இவர் கூறியிருந்தார். இந்த ஒரு பாடல் தமிழ் சினிமாவின் பெருமையை உலகெங்கும் கொண்டு சேர்த்தது என கூறலாம். கடந்த நூற்றாண்டில் வெளியான இந்த பாடலும் நடன காட்சியும் இன்றும் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும்படியாய் அமைந்துள்ளது. இவர் நடிப்பில் வெளியான தேன்நிலவு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட் ஆனது. கன்னடத்தில் ஆஷா நிராஷா என்கிற திரைப்படத்தில் நடித்து முடித்திருந்த நிலையில் திரைப்படம் வெளியாகவில்லை. அதே போல தெலுங்கில் 2 படங்களிலும், பெங்காலியில் ஒரு திரைப்படத்திலும் நடித்துள்ளார். இந்தியில் 1950இல் வெளியான பஹர் திரைப்படத்தை தொடர்ந்து லடுக்கி திரைப்படத்தில் நடித்தார். பின்னர் இவர் நடித்த நாகின் திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி படமாய் மாறிய போது இந்தியாவில் முன்னணி கதாநாயகிகளில் ஒருவராக இடம் பிடித்தார். நாகின் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் காட்சியில் இவரது முகம் பெரும்பாலும் க்ளோஸ்அப்பில் காட்டப்பட்டுள்ளது. மிக நளினமான நடன அசைவுகளுடன் இந்த பாடல் காட்சி அமைந்துள்ளது. தொடர்ந்து இவர் நடித்த நியூ டெல்லி, நவாதார், ஆஷா போன்றவை பிளாக் பஸ்டர் திரைப்படங்களாய் போனதால் இந்தி திரையுலகில் புகழின் உச்சிக்கே சென்றார். இவர் நடித்து சூப்பர் ஹிட்டான சங்கம் திரைப்படம் பல சிறப்புகளை கொண்டது. ஆசியா அல்லாத நாடுகளிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் படமாக்கப்பட்ட முதல் இந்திய திரைப்படம் ஆகும். அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் தயாரித்த முதல் நீளமான திரைப்படம் என்ற பெருமையும் இதற்கு உண்டு. இத்திரைப்படத்தின் நேரம் 238 நிமிடங்கள், அதாவது 3 மணி நேரம் 58 நிமிடம். முதலாக தியேட்டரில் 2 இடைவேளைகளை கொண்ட திரைப்படம் என்ற பெருமையும் இத்திரைப்படத்திற்கு உண்டு. முக்கோண காதல் கதையை கொண்ட இத்திரைப்படத்தில் வைஜெயந்தி அம்மா அவர்களின் நடிப்பு பெரிதும் பாராட்டப்பட்டது. மலேசியா, சைனா, ரஷ்யா போன்ற நாடுகளில் இத்திரைப்படம் அதிக வரவேற்பை பெற்றது. பிளாக் பஸ்டர் திரைப்படமான சங்கம் திரைப்படம் 1964ஆம் ஆண்டில் அதிக வசூலை பெற்ற படம் என்ற பெருமையோடு கடந்த 10 ஆண்டுகளில் அதிக வசூலை பெற்று தந்த திரைப்படம் என்ற பெருமையையும் அன்றைய காலத்தில் இத்திரைப்படம் பெற்றிருந்தது. திரு ராது காமர்கரின் ஒளிப்பதிவில் ஐரோப்பிய நாடுகளான வெனிஸ், பாரிஸ், சுவிட்சர்லாந்து மற்றும் லண்டனிலும் படமாக்கப்பட்டது. இந்தியாவில் ஊட்டி மற்றும் காஷ்மீர் பள்ளத்தாக்குகளில் இத்திரைப்படம் எடுக்கப்பட்டது. அதேபோல இவர் நடித்த
அம்ரப்பள்ளி திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த போதிலும் இது பெரிய அளவில் வசூலை தரவில்லை. இதன் பிறகு இவர் நடித்த சில திரைப்படங்கள் வெற்றி படங்களாகவும் திருமணத்திற்கு பிறகு வெளியான சில திரைப்படங்கள் எதிர்பார்த்த அளவு வெற்றியை தராமலும் சென்றது. வைஜெயந்திமாலா அம்மா அவர்கள் 1969ஆம் ஆண்டு வெளியான பிரின்ஸ் எனும் இந்தி திரைப்படத்தில் முக்காபுலா ஹம்சே நா கரோ என்ற பாடலில் பரதநாட்டியம், கதக் மற்றும் கதகளி போன்ற நடனங்களை ஒருங்கே இணைத்து ஆடியிருந்தார். இந்த பாடல் திரைப்படத்தில் ஹெலன் என்னும் மற்றொரு நடிகையுடன் போட்டி பாடலாய் இவர் ஆடியிருந்தார். இதில் இடம்பெற்ற கதகளி நடனத்தை பற்றி இவர் கூறுகையில், கலாமண்டலம் கிருஷ்ணன் நாயர் ஆசானிடம் ஒரு வாரம் கேரளாவில் தங்கி கற்றுக்கொண்டதாக கூறினார். அப்படி கற்றுக்கொண்டிருந்த போது 5 ஆண்கள் ஒருவித நடனத்தை மிக அழகாக ஆடுவதைக் கண்டு வியந்து ஆசானிடம் இது என்ன நடனம் என்று கேட்க, அதற்கு அவர் இது கதகளியில் புறப்பாடு எனும் நடனம் என்றும் இது ஆண்கள் மட்டுமே ஆட முடியும், பெண்களுக்கு இதை கற்றுக் கொடுப்பதில்லை என்றும் கூறினாராம். இதை கேட்ட வைஜெயந்திமாலா அவர்கள் அதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் அவரிடம் கெஞ்சி கேட்டுக்கொண்டாராம். அவரும் வேறு வழியில்லாமல் கற்றுத்தர அந்த கதகளி புறப்பாடு நடனத்தை தான் பிரின்ஸ் திரைப்படத்தில் ஆடியிருப்பதாக த ஹிந்து பத்திரிகையில் பல ஆண்டுகளுக்கு முன் அளித்த பேட்டியில் கூறியுள்ளார். எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் தன்னால் முடியும் என்ற நம்பிக்கையும் இவரிடம் இருந்ததால் தான் இவரால் இவ்வளவு சாதிக்க முடிந்திருக்கிறது. சிறு வயதில் பரதநாட்டியத்தை குரு கிட்டப்பா பிள்ளை, வழுவூர் ராமையா பிள்ளை உள்ளிட்டோரிடம் கற்றுக்கொண்டதாகவும், இது தவிர போக் டான்ஸ், வெஸ்டர்ன் டான்ஸ், பாங்கரா உள்ளிட்ட பலவிதமான நடனங்களை கற்றுக்கொண்டதாகவும் கூறியுள்ளார். கர்நாடக சங்கீதத்தை டி.கே. பட்டம்மாள் அவர்களிடம் கற்றுக்கொண்டுள்ளார். இவர் நடித்த தமிழ், தெலுங்கு, இந்தி, பெங்காலி உள்ளிட்ட திரைப்படங்களில் அந்தந்த மொழிகளை கற்றுக்கொண்டு அவரே பேசியுள்ளார். இவர் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஏராளமான விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்றுள்ளார். அவற்றுள் சிலவற்றை காண்போம். 1968 பத்மஸ்ரீ, 1979 தமிழ்நாடு ஸ்டேட் ஆர்டிஸ்ட் அவார்ட் திரு எம்ஜிஆர் அவர்களிடமிருந்து பெற்றுள்ளார். கலைமாமணி விருது, கௌரவ டாக்டர் பட்டம், வாழ்நாள் சாதனையாளர் விருது, கலாகார் விருது, சங்கீத் நாடக் அகாடமி விருது, ஸ்டார்டஸ்ட் அவார்ட், லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் ஃப்ரம் த ஃபெடரேஷன் ஆஃப் இண்டோ அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் நார்த் கலிபோர்னியா அட் சிலிக்கன் வேலி, லெஜெண்ட் ஆஃப் இந்தியன் சினிமா அவார்ட் அட் அட்லாண்டிக் சிட்டி, US, பத்ம விபூஷன் விருது உள்ளிட்ட ஏராளமான விருதுகளை பெற்றுள்ளார். தவிர 2022ஆம் ஆண்டு வெளியான அவுட்லுக் இந்தியா 75இல் பெஸ்ட் பாலிவுட் ஆக்ட்ரஸஸ் வரிசையில் இவரது பெயரும் இடம்பெற்றுள்ளது. 1950-60களில் மிக அதிக சம்பளம் பெற்ற நடிகை வரிசையிலும் இடம் பிடித்துள்ளார். அதேபோல 1954 முதல் 1967 வரை முன்னணி கதாநாயகிகளாக இருந்தவர்களின் வரிசையில் இவரும் இடம் பிடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1955இல் வெளியான தேவதாஸ் திரைப்படத்தில் சந்திரமுகி கதாபாத்திரத்தில் மிகச்சிறப்பாய் நடித்ததற்காய் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் பிலிம்பேர் விருது இவருக்கு வழங்கப்பட்டது. ஆனால் அதை ஏற்க மறுத்த வைஜெயந்திமாலா அம்மா அவர்கள் அது சப்போர்ட்டிங் ரோல் அல்ல என கூறி அந்த கேட்டகரியில் விருதை வாங்க மறுத்தார். பிற்காலத்தில் இப்படி விருதை வாங்க மறுத்த சிலருக்கு இவர்தான் முன்னோடி என்று கூறலாம். சாத்னா திரைப்படத்தில் இவர் சிறப்பாக நடித்ததற்காய் இவருக்கு சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் அவார்டு வழங்கப்பட்டது. கங்கா ஜமுனா திரைப்படத்தில் நடித்ததற்காய் 2வது முறையாக சிறந்த நடிகைக்கான விருதையும், சங்கம் திரைப்படத்தில் சிறப்பாக நடித்ததற்காய் 3வது முறையாக சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருது பெற்றார். இவர் நடித்த திரைப்படங்களிலிருந்து சில பாடல் காட்சிகள். பழகும் தமிழே பார்த்திவன் மகனே, அழகிய கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே, ஆசை கொண்ட நெஞ்சிரண்டு பேசுகின்ற போது ஆடாத தூஹல் சோகா ஜோடா பிछड़ गया रे शर्माने वाले क्या कोई मुझे जाना है पीकी नगरी औरत ने जन्म दिया मर्दों मैं क्या करूं राम मुझे बुढ़ा मिल गया. பெங்காலியில் நடித்த திரைப்படத்தில் பின்னணி பாடகர் மிர்னால் சக்கரவர்த்தியுடன் இணைந்து ஒரு பாடலை மிக அழகாக பாடியுள்ளார். 1964இல் வெளியான சங்கம், லீடர் போன்ற இந்தி திரைப்படங்களில் சில பாடல்களுக்கு கொரியோகிராஃபராக பணியாற்றியுள்ளார். அதேபோல 1982இல் வெளியான காதோடுதான் நான் பேசுவேன் திரைப்படத்தில் தயாரிப்பாளராக இருந்துள்ளார். திரைத்துறையில் மட்டுமல்லாமல் வைஜெயந்திமாலா அம்மா அவர்கள் அரசியலிலும் ஈடுபட்டார். வைஜெயந்திமாலா அம்மா அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். பின்னர் வடசென்னை தொகுதியில் நின்று வெற்றி பெற்று MP பதவி வகித்தார். ராஜ்யசபா மெம்பராக 1993 முதல் 1999 வரை இருந்துள்ளார். அதன் பிறகு காங்கிரசிலிருந்து விலகி அதே ஆண்டு செப்டம்பர் 6ஆம் தேதி பாரதிய ஜனதா பார்ட்டியில் இணைந்தார். இவரது திருமண வாழ்க்கை
வைஜெயந்திமாலா அம்மா அவர்கள் 1968ஆம் ஆண்டு திரு சமன்லால் பாலி என்கிற மருத்துவரை விரும்பி திருமணம் செய்து கொண்டார். இவரது கணவர் ஏற்கனவே திருமணமாயிருந்தவர். இந்த தம்பதிகளுக்கு சுசீந்திரா பாலி என்கிற ஒரு மகன் உள்ளார். திருமணத்திற்கு பிறகு, அதாவது 1968க்கு பிறகு இவர் திரைப்படங்களில் நடிப்பதை நிறுத்திக் கொண்டாலும் நடன நிகழ்ச்சிகளில் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் தொடர்ந்து பங்கேற்றுள்ளார். 2007ஆம் ஆண்டு பாண்டிங் என்கிற தலைப்பில் இவரது ஆட்டோபயோகிராபியை இவர் வெளியிட்டுள்ளார். 90 வயதிலும் இவர் நடனமாடி இருக்கிறார். அத்துடன் தன்னையும் தன் நடனத்தையும் பிரித்து பார்க்க முடியாது என்று உணர்ச்சி பூர்வமாய் ஒரு நேர்காணலில் கூறியுள்ளார். இவரை பற்றிய தகவல்கள் தேட தேட நிறைய உள்ளது என்றாலும் நேரம் கருதி இந்த நாட்டிய தாரகை, கலை பொக்கிஷம், இந்தியாவின் நடன கலைக்கு அடையாளமாகவும் விளங்கும் திருமதி வைஜெயந்திமாலா அம்மா அவர்களின் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். திருமதி வைஜெயந்திமாலா அம்மா அவர்கள் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் மன அமைதியுடனும் வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டுவோம். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.